ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் 700 ரூபாய்க்கு, அதாவது 700 ருபீஸ்க்கு ஆஃபீஸ் வாடகைக்கு கிடைக்குது அப்படின்னா நம்புற மாதிரி இருக்கா? இல்லை காதில் பூ சுற்றுற மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு மட்டும் இல்லை, முதல் தடவை கேட்குறப்ப எனக்கு அப்படி தான் இருந்தது. ஆனால் அது உண்மைங்க. 700 ரூபாய்க்கு ஆஃபீஸ் வாடகைக்கு கிடைக்குது. பல லட்சங்களை அட்வான்ஸாக கொடுக்காம ஏசி வசதியோட சிசிடிவி கேமரா இருக்குது, ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக இன்டீரியர் டெக்கரேஷன் நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் லுக்கு கிடைக்கிது. இந்த ஆஃபீஸில் போய் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், வேறு யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ரேட்டு கம்மியான அளவில் ஒரு ஆஃபீஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்னேன்ல, 700 ருபீஸ்லேருந்து ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கு கிடைக்குதுன்னு, அந்த ஆஃபீஸ் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இதான் அதோட பில்டிங்கு, இதான் அதோட என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ஆஃபீஸோட இன்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி டேபிள்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிளாஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த டேபிளுக்கு 2 பேர் ஹையர் பண்ணிக்கலாம். ஒரு சேருக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதே 1 மந்த் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 6000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆகும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட திங்ஸ் ஏதாவது வச்சுக்கணும்னா எல்லா டேபிளுக்கும் ஒரு கபோர்ட் கொடுத்துருப்பாங்க, கீயோடு இருக்கும். இங்கே ஒரு கேபின் செட்டப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேசியாக நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டீல் பண்ணால் இங்கே பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன டீமாக இருக்கீங்க, 2 பேர் 3 பேர் இருக்கீங்கன்னா இது நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் ஒன்று இருக்குது. மீட்டிங் ஹாலை போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் அந்த மீட்டிங் ஹால். இங்கே ஒரு 10லேருந்து அதிகபட்சம் ஒரு 15 பேர் வரைக்கும் நீங்கள் மீட்டிங் நடத்திக்கலாம். அவங்களுக்கு டிவி வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். ஏசி இருக்குது. இன்னொரு விஷயம், 1 டே அப்படின்னா 1 டே ஃபுல்லும் நீங்கள் மீட்டிங்காக இந்த ஹாலை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா 6000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த விஷயத்தை போய் பார்ப்போம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு பேண்ட்ரி செட்டப் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதே மாதிரி கப் அண்ட் சாசர்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி கேட்டில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இல்லை உங்களோட கிளைண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டீ, காஃபி நீங்கள் சர்வீஸ் பண்ணாலும் இங்கேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அந்த ரெடிமேடு டீ ஷாஷே இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்கும். வாங்க இன்னொரு விஷயம் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோஃபா செட் இருக்குது. இதில் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்தாலும் உட்காந்துக்கலாம். இல்லை உங்களோட கிளைண்ட் வராங்கன்னா அவங்களோட இங்கே ஒரு மீட்டிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான், இதுக்கெல்லாம் எந்த ஒரு பேயும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்நேரம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நின்றுட்டு இந்த வியூவை பார்த்து ரசிக்கலாம். இல்லைனா உங்கள் லேப்டாப்பை எடுத்துகிட்டு இங்கே வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணால் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது மாதிரி இதோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருந்தாலே ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுக்குதுங்க இந்த ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் ஓப்பனாக சொன்னால் ஒரு ரெண்டலுக்கு நான் ஹையர் பண்ண ஒரு ஆஃபீஸ் மாதிரியே இல்லை, என்னோடய ஓன் ஆஃபீஸ் மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே உட்காந்தோம்னா இதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, பக்கத்தில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். அதே நேரம் நம்மளோட பிஸ்னஸும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். இந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த ஆஃபீஸில் நமக்கு கிடைக்குது. எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இதுக்கு கிடையாது, ஃப்ரீ. இப்போ ஏன் நம்ம இந்த ரெண்டல் ஆஃபீஸை நம்ம ஹையர் பண்ணணும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸுக்கு பேஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸுன்ற ஒரு என்விரான்மெண்ட்டு. இந்த ஆஃபீஸ்ன்ற ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபைனான்சியலி நீங்கள் ஏகப்பட்ட பணம் நீங்கள் செலவு பண்ணணும்.
அட்வான்ஸாக மட்டுமே சில பல லட்சங்களை நீங்கள் செலவு பண்ணணும். ஒரு சிட்டிக்குள்ளே மெயினான ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் நீங்கள் ஹையர் பண்ணுறதா இருந்தால் ரெண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்துடும். நீங்கள் இல்லாத நேரங்களில் உங்கள் ஆஃபீஸ் வந்து டோர் லாக்னு இருக்கக்கூடாது. அதனால் ஒரு ஆளை நீங்கள் அங்கே வந்து ஹையர் பண்ணணும். அவங்களுக்கு இன்றைக்கி குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா சம்பளம் பண்ணாமல் இன்றைக்கி வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. அடுத்தது நீங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், போக ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வரும். அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. நீங்கள் சில பல லட்சங்களை வந்து அட்வான்ஸாக கொடுக்க போகிறது இல்லை. அதே மாதிரி இதுக்குன்னு சொல்லி இன்டீரியராக நீங்கள் டிசைனிங்காக நீங்கள் பணம் செலவு பண்ண தேவையில்லை. ஃபர்னிச்சருக்காக நீங்கள் வந்து செலவு பண்ண தேவையில்லை. இங்கே உங்களுக்கு ஏசி இருக்குது, அதே போல் ஒய்ஃபை வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது போக சிசிடிவியும் வந்து இங்கே சர்வீஸ் அந்த இதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப இதை தாண்டி நமக்கு வேறு என்ன வேணும்? ஸோ நம்மள பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஆஃபீஸுன்ற ஒரு செட்டப் இல்லாமலே நம்ம பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போக முடியாமல் சிரமப்படுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இபி பில் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இது எல்லாமே இங்கேயே உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய 700 ரூபாயில இருந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சூப்பரான விஷயம் தானே. இந்த ரெண்டல் ஆஃபீஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து எனக்கு போதுமான அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, நான் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து நான் ஹையர் பண்ணுறது எனக்கு முடியாத காரியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டல் ஆஃபீஸை வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லாயர்ஸ், நீங்கள் உங்கள் கிளைண்ட்டை வந்து பார்த்து பேசுகிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ், நீங்களும் உங்களோட கிளைண்ட்டை வந்து பார்க்கணுன்னா இதை ஒரு மீட்டிங் பிளேஸாக உங்களுக்கு ஒரு ஆஃபீஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல பிளேஸுங்க. இது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி லேண்ட் ப்ரோக்கிங் பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து இந்த ரெண்டல் ஆஃபீஸை ஒரு நாளுக்கு கூட நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கிட்டு உங்களோட கிளைண்ட்டோட நீங்கள் நல்லபடியாக டீல் பண்ணலாம். உங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு வர நீங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். உங்கள் மனசில் வர கேள்வி எனக்கு புரியுது. அது என்ன ஆஃபீஸ் அப்படின்றது நீங்கள் கேட்குறது புரியுது. பிஸ்பே கோ ஒர்க் இந்த ரெண்டல் ஆஃபீஸோட பேரில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சொந்த ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிஸ்பேயோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் மிஸ்டர் ஸ்ரீராம் சார் நம்மளோட இருக்காங்க. அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிஸ்பே கோ ஒர்க் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் ஸ்ரீராம். நானும் இன்னும் 2 பேர் சேர்ந்து இது பண்ணுறோம். அவங்க பேர் வந்து அருண், இன்னொருத்தவங்க பேர் வந்து முத்துக்குமரன். இது வந்து பிஸ்பே கோ ஒர்க் ஸ்பேஸ்ன்றது வந்து ஒரு ரெண்டல் ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸை நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு படி அந்த அதில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது. ஒரு க்ளோஸ்ட் கேபினட்டாக இருக்கட்டும், இல்லை ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கட்டும், இல்லை ஒரு மீட்டிங் ரூமாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்தது ஒரு ஆஃபீஸ். இது எல்லாமே கம்பைண்டாக எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிறதுக்காண்டி தான் இந்த கோ ஒர்க் மாடல் ஒன்று இருக்குது. இது வந்து பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்குது, லைக் சென்னை, பெங்களூர், ஆல் கேபிட்டல் சிட்டிஸ் ஹேவ் சச் ஒர்க் ஸ்பேசஸ். ஆனால் இங்கே வந்து அதே மாடலில் உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்காண்டி ஒரு சின்ன மாடல் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஒரு 17 சீட் இருக்குது, ஒரு க்ளோஸ்ட் கேபினட் இருக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது. இதில் நம்ம வந்து ஹவர்லி சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி வீக்லி, பை வீக்லி, இல்லை மந்த்லியும் சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் இன்னொன்று ஒரு டிவிஷன் வச்சுருக்கோம், காலை கண்ட்ரி கார்மெண்ட்ஸ்னு மென்ஸ் வேருக்கு வச்சுருக்கோம். இங்கே ரெண்டல் ஸ்பேஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து அங்கே ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ஏற்கனவே எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பறவையில் இருக்குது. எல்லோரும் வாங்க, ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகே சார். சார், அதே மாதிரி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸில் வந்து கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்து 1400 பெர் ஹவர் சார்ஜ் பண்ணுறோம் வித் ஜிஎஸ்டி. அதில் வந்து டீ, காஃபி ப்ளஸ் குக்கீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அதே வந்து 1 டே ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 6000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். இதில் வந்து இன்னும் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று ஓப்பன் ஸ்பேஸு. ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பெர் டே 700 ப்ளஸ் ஜிஎஸ்டி பண்ணுறோம். அதே மந்த்லியாக இருந்தால் 6000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போ க்ளோஸ்ட் கேபினட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,000 பண்ணுறோம் ப்ளஸ் ஜிஎஸ்டி.
ஓகே சார், உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணோம், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மதுரையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது, உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு தெரியுது. அது மாதிரி புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியாக பண்ண முடியாத ஒரே காரணம் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஆஃபீஸுன்ற ஒரு என்வரன்மெண்ட் வந்து அவங்களால க்ரியேட் பண்ணிக்கிற முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ்ன்னு சொல்கிறப்பயே வந்து அந்த ஒரு இடத்துலேயே நிறைய பேர் அடிபட்டுருவாங்க, லாக் ஆகிடுவாங்க. ஸோ இனி வர காலங்களில் ஏகப்பட்ட ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிஸ்பேக்கோ ஒர்க். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வர்றவங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக உங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஷூர் ஷூர், வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம். சார் சொன்னபடி இது வந்து இந்த ஸ்பேஸ் எஸ்பெஷலி ஃபார் சிங்கிள் ஆண்டர்பிரினர்ஸுக்கும் க்ரோயிங் பிஸ்னஸ் பர்சன் யார் யார் இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது பெரிய சப்போர்ட் அண்ட் பூனாக இருக்கும். நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். உங்கள் கிளைண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பேசுறதுக்கு கரெக்டான இடம். வாங்க எல்லாரும். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம மதுரையில் இருக்கிற காலவாசல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சொக்கலிங்க நகரில் பிரஸ்டீஜ் மென்ஸ்வேர் ஷோரூம் இருக்குது. அதற்கு பக்கத்தில் தான் நம்ம பிஸ்பேக்கோ ஒர்க் இருக்குது. இதோட கான்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருந்தது, ஃபுல்லும் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இனி ஏகப்பட்ட ஆண்டர்பிரினர்ஸை நம்ம பார்க்கலாம். நான் நீ அடுத்து சக்ஸஸாக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எடுத்து போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிஸ்பேக்கோ ஒர்க்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் லைஃபையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய்.